இல்லை பிஜேபி அதானிக்கு விவசாய விளைபொருள்களை கார்ப்பரேட்டுகள் விலை நிர்ணயம் செய்வதை விவசாயிகள் ஏற்றுக்கொள்ள அதுதான் போராட்டம். மோடி பறக்கிற விமானத்தில் விமானி இல்லைன்னா மோடி பறந்துடுவார், அதானி இல்லாமல் பறக்க மாட்டார். நீங்கள் இந்தியாவை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு பாசிச அமைப்பு. ஹிட்லர் அழிஞ்சு போயிட்டா நினைக்கிறோம். இந்தியாவில் இந்த பாசிசம் ஆர்எஸ்எஸ் பாஜக வழியாக உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. திட்டமிட்டு தயார்படுத்தப்பட்டு விவசாயிகளை நீங்கள் குறைந்தபட்சம் பல பேரை பயமுறுத்தணும். பஞ்சாபியர்கள் இந்தியாவுடைய எல்லை சாமிகள், எல்லை கடவுள். இந்தியாவை நோக்கி படையெடுக்கிற அத்தனை பேரை எது சண்டை பிடிச்சவங்க தான் பஞ்சாபி. பஞ்சாப் விவசாயிகள் கண்டிப்பாக மோடியினுடைய அரசியல் எதிர்காலத்தை முடித்து வைக்கக்கூடிய போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒழிக்கப்பட வேண்டிய கார்ப்பரேட்டுகள், அதானிகள், அம்பானிகள், டாடா பிர்லாலாம். விவசாயம் இந்தியாவில் நட்டமான தொழில். ஏன்? விவசாய விளைபொருள்களுக்கு யார் விளைவிக்கிறான்? அதானி, அம்பானி. நான் முதல்ல வாசகர்களுக்கு நான் சொல்வது என்னன்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் இரண்டுமே வெகுஜன மக்கள் விரோத இயக்கங்கள். எல்ஐசியில் மக்களுடைய பணம் 50,000 கோடி ரூபாய் டெபாசிட் ஆகுது. இந்த 50,000 கோடி ரூபாய் எஸ்பிஐ வழியாக, ரிசர்வ் பேங்க் வழியாக அதானி அக்கௌண்ட்டுக்கு வர வச்சாச்சு. குஜராத், மும்பை, உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஒரிஷா, ஒரு 10 ஸ்டேட். இது பூரா அரசியல் அறிவே இல்லை, படிப்பறிவில்லாத ஏழை மக்கள். இப்போ 38 கோடி பேர் அப்படியே மோடிக்கு ஓட்டு போட்டாலும். ராமர் இருக்கார் பார்த்துக்கலாம், சோறு அவர் தருவார் போட்டாலாம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நானே இப்போ இந்த விவசாயிகள் போராட்டத்தை தான் துருக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். டெல்லியில கூட்டமா சேர்ந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இந்த வேளாண் திட்டங்களை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அது வாபஸ் வாங்கப்பட்டது. இப்போ மறுபடியும் விவசாயிகள் இறங்கி போராட்டம் பண்றாங்க. இது பிஜேபிக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவா இருக்கு? இல்லை, பிஜேபி அதானிக்கு விவசாய விளைபொருள்களை கார்ப்பரேட்டுகள் விலை நிர்ணயம் செய்வதை விவசாயிகள் ஏற்றுக்கொள்ள அதுதான் போராட்டம். நீங்கள் எல்லா விவசாயியும் அடிமையாக கிடப்பான். பஞ்சாப் விவசாயிகள் இந்தியாவில் அவர்கள் தான் வழிகாட்டிகள். ஏன்னா நீங்கள் 2020 1 லட்சம் விவசாயிகள் ஒரு வருடம் காத்து கிடந்தான். 1000 பேர் இந்த குழுவில் இறந்து போயிட்டான். 1000 பேர் உயிரை கொடுத்து நீங்கள் பாராளுமன்றத்தில் அந்த சட்ட மசோதாவை வாபஸ் வாங்க வைத்தார்கள். வாபஸ் வாங்க வைத்தோம். விவசாயி விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு கார்ப்பரேட் அம்பானி அதானியும் தான் விளை வைப்பாங்கிறான். இதுதான் இப்போ சண்டையை. மோடி அதுக்கு ஆதரவாக இருக்கார். மோடி பறக்கிற விமானத்தில் விமானி இல்லைன்னா மோடி பறந்துடுவார், அதானி இல்லாமல் பறக்க மாட்டார். அப்போ அதானிக்கு இந்த நாட்டை விற்பதற்கான முயற்சியை மோடி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா விவசாயிகளுடைய குற்றச்சாட்டு. சார், இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இவங்க மக்களுக்கான ஆட்சி அப்படிங்கிறது தான் பாஜகவோட ஒரு ப்ரொபகேண்டா அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது விவசாயிகள் மேல நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதலை எப்படி ஏத்துக்கிறது? அவங்க பேச்சுவார்த்தைக்கு தானே கேட்குறாங்க. எங்களை கூப்பிட்டு பேசுங்க அப்படிங்கிறது அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையா இருக்கும்போது அவங்க மேல ஒரு தாக்குதல், அதுவும் அந்த தாக்குதலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த ஆயுதங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண மனிதர்கள் மேல இவ்வளவு பெரிய தாக்குதல் தேவையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குங்க. ஏன் எந்த அமைச்சர்களுமே இதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க? ஆமா, நல்ல அருமையான கேள்வி. ஆழ்ந்து சிந்திச்சு கேட்டிருக்கீங்க. இந்த பாசிச அரசு என்பது இங்கே இந்தியாவை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு பாசிச அமைப்பு. காந்தியை சுட்டுக்கொண்ட அமைப்பு, நேதாஜியை ஒழித்த அமைப்பு. 2ஆம் உலக யுத்தத்தை ஆரம்பித்தவன் கொடூர கொடுங்கோலன் ஹிட்லர். யூதர்களை குழந்தை குட்டியெல்லாம் கொண்டான். ரூமில் அடைச்சி வச்சு புகையை விட்டான், விஷ புகையை விட்டான். இப்படி பல லட்சக்கணக்கான யூதர்களை கொன்றொழித்த கொடூர கொலைகாரன் ஹிட்லர். ஹிட்லருக்கு சின்னமும் ஸ்வஸ்திக், இந்த ஆர்எஸ்எஸ்க்கு சின்னமும் ஸ்வஸ்திக். அப்போது ஹிட்லர் அழிஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறோம். இந்தியாவில் இந்த பாசிசம் ஆர்எஸ்எஸ் பாஜக வழியாக உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இல்லைன்னா விவசாயிகள் மீது நீங்கள்
உலகத்தில் தடை செய்யப்பட்ட பொருள்களை பூரா கொண்டு அங்கே வச்சுருக்கான். டிராக்டரில் ஆணி ஏறி டயர் போட்டுங்கிறான். ரப்பர் குண்டில் இரும்பு இருக்குது. அப்போது துருப்பிடித்த பால்ரஸ் இருக்குது. இதெல்லாம் சாதாரணமாக நடக்கலை. திட்டமிட்டு தயார்படுத்தப்பட்டு விவசாயிகளை நீங்கள் குறைந்தபட்சம் பல பேரை பயமுறுத்தணும். நீங்கள் 2020 என்ன நடந்ததுன்னா, நாங்கள் அதாவது ஜந்தர் மந்தரில் ஒரு பெரிய போராட்டம். விவசாயிகள் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, பகலில் நாங்கள் டெல்லிக்குள்ளேயே வரமாட்டோம்ப்பா, இரவில் தான் வருவோம். நீங்கள் ஏன் பள்ளிக்கூடம் போகிறவன் இருப்பான், ஆஸ்பத்திரிக்கு போகிறப்பா, வேலைக்கு போகிறவன் இருப்பான், யாருக்கும் நான் இடையூறு செய்ய மாட்டோம்ப்பா. பஞ்சாபியர்கள் வந்து இந்தியாவுடைய எல்லை சாமிகள், எல்லை கடவுள். இந்தியாவை நோக்கி படையெடுக்கிற அத்தனை பேரை எது சண்டை பிடிச்சவன் தான் பஞ்சாபி. எப்பவுமே ஒரு பெரிய கத்தி வச்சிருப்பாங்க, கிர்பான் அதுக்கு பேர். ஏன்னா அது இல்லாமல் அவனால் வாழவே முடியல 1000 வருஷமா. முகலாயர்கள் படையெடுப்பு, கஜினி, டச்சுக்காரன், பிரெஞ்சுக்காரன், எல்லா பயிலும் இந்தியாவுக்குள்ள படையெடுக்கணும். எப்படி வருவான்? பஞ்சாப் வழியாக தான் வருவான். பஞ்சாப் வளமான பூமி. பஞ்சாப்ல 5 ஆறுகள் ஓடக்கூடிய கோதுமை கிண்ணம் அது. அப்போ எல்லாம் கொள்ளையடிக்கிறவங்க தான் வருவான். அவனை பூரா எதிர்த்து போராடி வீட்டுக்கு வந்து செத்து போயிட்டான். நீங்கள் பெரிய தியாகிகள் உள்ள குடும்பம் இந்திய இராணுவத்தில் அதிகமாக யார் இருக்கா? பஞ்சாபி தான் இருப்பான். இந்த மோடி, பாசிஸ்ட் மோடி என்ன பண்ணுறாருன்னா, விவசாயிகளை அதானிக்காக முழுக்க திட்டமிட்டு விவசாய விளைபொருளுக்கு நியாயமான விலை தரமாட்டேன், கோதுமைக்கு விலை தரமாட்டேன், எல்லா பொருளையும் அதானி தான் முடிவு பண்ணுவார்னு சொல்கிறார். மோடியினுடைய அரசியல் வாழ்க்கை, நீங்கள் ஆயுள் காலம், அரசியல் ஆயுள் காலம் இல்லை, அரசியல் ஆயுள் காலம் எண்ணப்படுகிறதுக்கு காரணம் இப்போ பஞ்சாப் விவசாயிகளாக மாறி போயிருக்காங்க. பஞ்சாப் விவசாயிகள் கண்டிப்பாக மோடியினுடைய அரசியல் எதிர்காலத்தை முடித்து வைக்கக்கூடிய போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது மோடி வந்து அதானிக்காக, அதானி தான் எனக்கு வேணும், இந்திய விவசாயிகள் எனக்கு தேவையில்லை, இந்திய பச்சை கலரு பச்சை துண்டு எனக்கு தேவையில்லை, அதானி தான் எல்லா விலையும் நிர்ணயிப்பார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். காஷ்மீர் தோட்டத்தில் ஆப்பிள் விளையுது. ஆப்பிளுக்கு ஆதார விலையை விவசாயிகள் நிர்ணயம் பண்ணி விற்றுட்டு இருந்தான். அதானி அங்கே போனார். போய் 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் கோல்டு ஸ்டோரேஜு குடோன் கிடங்கு, அப்படி ஒரு 100 கிடங்கை அங்கே உருவாக்கி விவசாயிகள் வாங்குவதை விட கிலோவுக்கு 10 ரூபா அதிகம். யார்? அதானி. ஒழிக்கப்பட வேண்டிய கார்ப்பரேட்டுகள். அப்போது 10 ரூபா அதிகம்னு சொல்லி வாங்கி அந்த கிடங்கில் பல ஆயிரக்கணக்கான டன் ஸ்டாக் வைக்கப்பட்டது. இதை நடுவில் வாங்கி கொடுத்துட்டு இருந்தால் வியாபாரி தரகர்கள் 500 பேர் என்ன ஆனானே தெரியல. விவசாயி அந்த வியாபாரிகிட்ட கொடுப்பான். வியாபாரி எங்கே தமிழ்நாடு, இந்தியா, கேரளா, கர்நாடகா பூரா ஆப்பிள் வண்டி போகும். விற்றுட்டு அவன் ஒரு கமிஷன் எடுத்துகிட்டு விவசாயிகிட்ட கொடுத்துருவான். இதுதான் தரகர், இதுதான் வியாபாரி. விவசாயி போய் தேடி போய் விற்க முடியாது. ஒரு 100 லாரி கொண்டு வந்து கோயம்பேட்டில் விற்க முடியுமா ஆப்பிள் விளைவிக்கிற விவசாயி? அப்போ என்ன பண்ணுவான்? தரகரை கொடுத்துருவான், புரோக்கர்கிட்ட கொடுத்துருவான், கமிஷன் கொடுத்துருவான். இந்த அதானி போய் என்ன பண்ணாருன்னா 10 ரூபா அதிகமாக எனக்கு கொடுனார். எல்லா விவசாயியும் யார் கொடுத்தான்? அதானி கொடுத்தான். அதானி வாங்கி கோல்டு ஸ்டோரேஜில் போட்டார். இவன் 500 முதல் வருஷம் 200 வியாபாரி காணாம், 2வது வருஷம் 200 300 வியாபாரி காணாம், 3 வருஷத்தில் 500 வியாபாரி காணாம போயிட்டான். 3வது வருஷம் விவசாயிகளிடம் எப்பவும் வாங்குறத விட 20 ரூபா இதுதான் ரேட்டு, கொடுத்தா கொடுக்கல எடுத்துகிட்டு போன்ட்டார். அவன் தேடுறான் பல வியாபாரி ஊரை விட்டே போயிட்டான். அதானி தான் இருக்காது. அதானிகிட்ட கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. இதைத்தான் பஞ்சாப்காரன் கேட்குறான். நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போது இன்னைக்கு ஆப்பிள் வியாபாரத்தை முடிவு செய்யக்கூடியது யார்? அதானி தான். 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டில் 100க்கும் மேற்பட்ட கிடங்குகளை வைத்திருந்த குடோன் வைத்திருந்தவர் இப்போ அது 200-300 ஆகிப்போச்சு. விவசாயி விளைவிக்கக்கூடிய அந்த ஆப்பிளை யார் விலை நிர்ணயம் பண்ணுறா? அதானி. காஷ்மீர் முழுக்க காஷ்மீர் விவசாயிகளுடைய விளைவிக்கிற பொருள் அல்ல. காஷ்மீரில் குங்குமப்பூ விளையுது, இதுக்கு அதானி தான் விளைவிக்கிறார்.
ரோஜா இதிலிருந்து எடுக்கக்கூடிய குல்கந்துன்னு ஒன்று, இதெல்லாம் உலக புகழ்பெற்றது. காஷ்மீர் குல்கந்துக்கும் இது எல்லாமே இப்போ அதானி கட்டுப்பாடு போயிடுச்சு. விவசாயி அதானியிடம் அடிமையாக இருப்பதை தவிர வழி இல்லை. அவங்கள்ட்ட போய் யாரையா எனக்கு உரம் வாங்கி போடணும், வேலை செய்யணும், கூலி கொடுக்கணும், 5 லட்சம் 2 லட்சம் கூலியை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அவன்கிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்றான். முதல்ல அவனுக்கு நல்ல லாபம் கிடைச்சிது. விவசாயம் இந்தியாவில் நட்டமான தொழில். ஏன்? விவசாய விளைபொருள்களுக்கு யார் விளைவிக்கிறான்? அதானி, அம்பானி. இதான் அதுதான் என்னுடைய விவசாய விளைபொருள் நானே விளைவிக்கணும்யா, நானே விற்கணும், எனக்கு லாபம் வரணும். இதுதான். இதை மோடி செவிசாய்க்க மறுக்கிறார். நீங்கள் தேர்தல் முடிந்தாலும் சரி, எல்லாம் சப்பாத்தி மூட்டையோடு வந்துட்டான். எல்லாம் மாவு டால் அடுப்பு. போன போராட்டம் 1 வருட காலம் நடந்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் விவசாயிகளுக்கு ஆதரவாக களமிறங்குச்சு. எல்லா நாடுகளுமே. கனடா எந்த ராஜ்ய உதவி வேண்டாம், க்ளோஸ் பண்ணாங்க. லண்டன், பிரான்ஸ், பிரிட்டன், ஐரோப்பா நாடு. ஏன்னா ஐரோப்பா கனடாவிலையும் அதிகமாக யார் இருக்கா? பஞ்சாபி இருக்கான். கனடாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு பஞ்சாபி, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு பஞ்சாபி. அப்போ அவன் சொல்கிறான், நாங்கள் இப்போ பிரைம் மினிஸ்டர்கிட்ட விலை கேட்டு நிற்கிறோமையா, தரமாட்டேங்கிறான். அப்போ இப்போ போகாத. இதுதான் நடந்தது. அப்புறம் மோடி என்ன பண்ணார்? அந்த மசோதாவை ரத்து செய்தார். இப்போ மசோதா ரத்து செஞ்சிருச்சு. ஆனால் மசோதா உயிரோடு வைத்திருக்கக்கூடிய ஆள் யாரு? அதானிகள். அதைத்தான் சொல்கிறான். இந்த விலை குறைந்தபட்சம் நீயே ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியா, அரசே ஃபிக்ஸ் பண்ணுங்கிறான். விவசாயி என்ன கேட்குறான்? ஒவ்வொரு பொருளுக்கும், விவசாய பொருளுக்கு அரசே விலை நிர்ணயம் பண்ணு, நாங்களும் வர்றோம். இதை மோடி காது கொடுத்து கேட்க மறுக்கிறார். மோடியினுடைய அரசியல் வாழ்வை முடித்து வைப்பவன் பஞ்சாப் விவசாயி தான். கூடி சீக்கிரம் அது நடக்கும். இங்கே ஒரு தீர்ப்பு ஒன்று நேற்று வந்திருந்தது. அதாவது இந்த எலக்டோரல் பாண்ட், அந்த தேர்தல் நிதி பத்திரம் பற்றின ஒரு தீர்ப்பு நேற்று வந்திருக்கு. இது எவ்வளோ ஒரு போலித்தனமான ஒரு சம்பவம்னு சொல்லிக்கலாம். இந்த நிதி பத்திரம் அப்படிங்கிறது என்னது? இதை யாரு டிசைட் பண்ணா? இதுக்கான கடந்த 5 வருடங்கள்ல பாஜக இது மூலமா எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க? நான் முதல்ல நம்ம வாசகர்களுக்கு நான் சொல்வது என்னன்னா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இரண்டுமே வெகுஜன மக்கள் விரோத இயக்கங்கள். நீங்கள் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய 5 கொள்கைகள் என்னென்னா, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உரிமையே இருக்கக்கூடாது. அதாவது எஸ்சி எஸ்டி இவன் தான் அதிகமாக இந்த நாட்டில் உழைக்கிறவன். 2 பேருக்கு அரசியல் அதிகாரமோ கல்வி வேலை வாய்ப்போ கொடுக்கக்கூடாது. அடுத்து முஸ்லீமு, கிறித்துவன், இவர்களை இந்தியா விட்டு விரட்டணும். இவன்லாம் எங்கேருந்து வந்தான்? ஆப்கானிஸ்தான்லேருந்து, ஐரோப்பாவிலேருந்து வந்தான். இந்து மத அழுத்தம் காரணமாக முஸ்லீமாக கிறித்துவனாக போயிட்டான். நீ கோயிலுக்கு விடலை, நீ அவனை சம அந்தஸ்து கொடுக்கல, கல்வி கொடுக்கல, அவன் எங்கே போயிட்டான்? நேராக பாய்கிட்ட போயிட்டான். அங்கே அவன் போய் பிரியாணி வச்சுட்டு அங்கே படுத்துக்கிட்டான். அப்போது 2. 3வது, நீங்கள் பிரிவினைவாதிகள் இருக்கக்கூடாது. பிரிவினைவாதிகள் என்ன? இப்போ அடைந்தால் திராவிட நாடிலே சுடுகாடு அண்ணா சொன்னார். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. எந்த பட்ஜெட் போட்டாலும் சவுத்துக்கு எதுவுமே கிடையாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? போராடத்தானே செய்வான். நீ போராடுற பிரிவினைவாதி. பிரிவினைவாத தடை சட்டம். அப்போது அதை அண்ணா கை விட்டு போயிட்டார். இப்படியான 5 கொள்கைகளுமே வெகுஜன மக்களுக்கு எதிரான கொள்கை. இது பரிசீலிக்கப்படுவதே இல்லை. இதுதான் அதே போன்று தான் இந்த தேர்தல் நிதிக்கான ஃபண்ட் அடித்து விற்க போகிறான். இதை யாருக்கு விற்க போகிறான்னு கேட்டிங்கன்னா, அதானி, அம்பானிக்கு, வேறு யாருக்கும் விற்க போகிறதில்லை. ஏன்னா நீங்கள் இந்த பணத்தை தேர்தல் நிதியாக வாங்குவதற்காக பொதுமக்கள்கிட்ட கொடுப்பதற்கு பதிலாக 5000 கோடி 10,000 கோடி மொத்தமாக வாங்கிடுவான். 2014 அதானி ஒரு 200 கோடி ரூபாய் வச்சு வியாபாரம் பண்ண மிக சாதாரண நாள். 200 கோடி, 2 கோடி, 200 கோடியா, 200 கோடி, 2000 கோடியா, இப்போ 15 லட்சம் கோடி. யாருடைய பணம்? மக்கள் வரி பணமாக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற பணம் முழுக்க. நீங்கள் அதானியும் மோடியும் ஆஸ்திரேலியா போகிறாங்க. ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி சுரங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், 50,000 கோடி வேணும்.
மோடி உடனே ஒரு ஃபோனை போடுறாரு. எல்ஐசியில் மக்களுடைய பணம் 50,000 கோடி ரூபாய் டெபாசிட் ஆகிருக்கு. இந்த 50,000 கோடி ரூபாய் எஸ்பிஐ வழியாக, ரிசர்வ் பேங்க் வழியாக அதானி அக்கௌண்ட்டுக்கு வர வச்சாச்சு. 50,000 கோடி. 5,000 ரூபாய்க்கு எரும மாட்டு லோன் வாங்கினவன் கட்டலைன்னா எரும மாட்டை பேங்க்லேருந்து ஓட்டிட்டு போயிடறான். எரும மாட்டை எனக்கு தெரிஞ்சு டிராக்டர் வாங்குவதற்கு இந்த நாட்டில் 13% வட்டி. தொழிலதிபர் பென்ஸ் கார், பிஎம்டபிள்யூ கார் வாங்குவதற்கு 8% கட்டி வட்டி. பென்ஸு தேவையா, டிராக்டர் தேவையா? அப்போ யார் இந்த நாட்டை யார் ஆடுறா? கார்பரேட்டுகளும் அதானி தான் ஆடுறான். ஒரு நண்பர் சொன்னார், பாட்னாவில் போய் இறங்கி ஒரு சைக்கிள் ரிக்ஷா உட்காந்து 3 மணி நேரம் சுற்றி அவர் பார்க்க வேலையெல்லாம் பார்த்து இறங்கி எவ்வளோன்னு கேட்டால் 10 ரூபாயா தியா, எவ்வளோ கேட்குறான்? 10 ரூபா. பிடிக்காம 10 ரூபா விடுன்னு கேட்குறானா? இதுதான் பீகார், இதுதான் பீகார். அப்போ பீகாரில் எவ்வளவு, நீங்கள் நம்ம தொழிலாளி கூட அங்கே வர்றவன் எங்கேருந்து வர்றான்? பீகாரில் தான் வர்றான். கட்டட வேலை எத்தனை மணி நேரம் செய்கிறான்? 8 மணிக்கு வேலை செய்கிறான். காலை 8 மணிக்கு வேலை செஞ்சு ராத்திரி 8 மணி வரைக்கும் வேலை செய்கிறான். காசா கிராண்டு, அப்பாசாமி பில்டரு, ஜெயின் பில்டர்ஸு எல்லாம் வேலை செய்கிற பூரா யார்? கொத்தடிமையை ஒழிச்சிட்டாங்கிறான். எங்கேயா கொத்தடிமையை ஒழிச்சிங்க? எல்லாம் 2,000 பேர் 3,000 பேர். நீங்கள் அது காசா கிராண்டு, புறம்போக்கு இடம் கிடைச்சா காசா கிராண்ட் பில்டிங் 400 வீடு கட்டிடுறான். தாளம்பூர் தகராறு பண்ணிட்டு கிடக்காங்கல்ல, கட்டம் பூரா யார்? பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் இருக்கக்கூடிய படிப்பறிவில்லாத ஏழை மக்கள். இவன் 38 கோடி பேர் அப்படியே மோடி ஓட்டு போட்டாராம். ராமர் இருக்கார் பார்த்துக்கடா, சோறு அவர் தருவார் போட்டாராம். ராமர் கோயிலை பராமரிக்கிற அந்த பிவிஜி பாரத் விகாஸ் குரூப் தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான். இங்கே திமுக அரசாங்கம் அவங்கள்ட்ட மொத்தமாக கொடுத்துருச்சு. யார்? நம்ம சேகர் பாபு. அவர் ஈடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை மொத்தமாக பிஜேபி கொடுத்துட்டார். இப்படி மக்களை பொறுத்தவரை மக்களுக்கு அரசியல் அறியாமையை பயன்படுத்தி கொள்ளுகிற போக்கு தான் தொடர்ந்து நடக்குது. பஞ்சாபில் அது நடக்காது. இந்திய விவசாயிகள் ஒட்டுமொத்தமான பேருக்காக போராட்டம் தான் பஞ்சாப் விவசாய போராட்டம். ஐயா கண்ணு போராடார். எலிக்கறி, பூனைக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி. ஐயா கண்ணு, இவர் பாண்டியன், 2 பேரும் ஒரு 1000 பேரை கூட்டிகிட்டு பஞ்சாப் போகிறாங்க. அவன் பஞ்சாப்காரன் 1 வருஷத்துக்கு தேவையான சப்பாத்தி மாவோட பூரி கட்டையோட வந்துட்டான். இனி எந்த மாற்றமும் நடக்காது. மோடியினுடைய அரசியல் கதை முடிச்சு போட்டு தான் திருப்பி அவன் பஞ்சாப் பக்கம் போவான். நீங்க சொன்ன மாதிரி மோடியோட அரசியல் கதை முடிய போகுது அப்படிங்கிறதுனால தான் காங்கிரஸை சேர்ந்த எல்லா வங்கி கணக்குகளுமே முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வெளியாக இருக்கு. இதுக்கான காரணமும் அதுவும் எடுத்துக்கலாமா? வேற என்ன? அதுதான் நீங்க எதிரியை பலவீனப்படுத்த, அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்துவது என்பதை ஆத்திரக்காரனுக்கு புத்தி மொட்டன்னு கிராமத்தில் பழமொழி சொல்லுவான். ஆத்திரப்படுறவன் என்ன செய்வான்னு தெரியாது. மோடியினுடைய அரசியல் இறுதி காலம் கவுண்ட் டவுன் எண்ணப்பட்டு வருகிறது. அவ்வளோ கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இந்த நாட்டை மொத்தமாக கொடுத்தாச்சு. நீங்கள் திரௌபதி முர்மு அந்த அம்மா நடந்து போகுது, மோடியை பார்த்து திரும்பிட்டு போகுது. இதே போன்ற பழைய ஜனாதிபதி இதே போல் நடந்தார். ஏன்னா அவ்வளோ அரசியல் அழுத்தம். சோனியா 2 பேர் மணி நேரம் பேசிகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா ஒரு வீடியோவை? மோடியை பார்த்து நமக்கு திரும்பிக்கிச்சு. இது யாரும் தெரியல. அப்போது அதிகாரத்துக்கு வருவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நிலையில் மோடி இருக்கார். இது ஆரோக்கியமான போக்கு அல்ல இந்தியாவுக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் 2024 தேர்தல் மக்கள் என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொல்ற மாதிரி இது மாறுமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு நேர்காணல்ல கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.